காலை வணக்கம். இந்த ஆட்டுக்குட்டி வீடியோ ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இந்த கோதுமையும் அரிசியும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி போட்டு வச்சா உடம்பு நல்லா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கை போதும், பார்த்துக்கோங்க. ரேஷன் அரிசி, இந்த கோதுமை கொஞ்சமாக போட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடம்பு பிடிக்கும் பாருங்கள். ஒருத்துக்கும் ஒரு 50 கிராம் தான். 50 கிராம் காலையில் வச்சுடுங்க, நல்லா சாப்பிட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டுக்குட்டிக்கு பாருங்கள், இதெல்லாம் கோயிலுக்காக வளர்க்குறது. இன்னும் காலையிலேயே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலுக்காக கொடுக்கறதுக்காக முடியல. அதனால் இந்த அரிசி கோதுமை கொஞ்சம் காலையில் கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து அப்புறம் எந்த தீவனம் வேணாலும் கொடுங்க. அதுக்கு முன்னே வேறு எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா அரிசி போய் வயிற்றுக்குள்ளே ஊதிடும். கோதுமை சத்து, தண்ணி கொடுத்தோடனே கோதுமை அப்படியே கழிச்சலை உண்டாக்கும். அது மாதிரி சென்னை ஆட்டுக்குட்டிக்கு அரிசியும் கோதுமையும் ரொம்ப வைக்காதீங்க. சென்னை ஆட்டுக்குட்டின்னு இருந்துச்சுன்னா அரிசியும் கோதுமையும் ரொம்ப வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குறையாக வைங்க. இந்த பாருங்க சாப்பிட்டுடுச்சு. இன்னமும் உள்ளே இருக்க ஆட்டுக்குட்டி 4 ஆட்டுக்குட்டிக்கும் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டிங்களை சாப்பிட விடாது. அதனால தான் காலையில் இதை கொஞ்சம் வச்சுணும். இந்த பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. கொஞ்சம் காலையிலன்னா பசியோடு இருக்கும், நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆட்டுக்குட்டி வீடியோ. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.